பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க பக்கத்துல கரங்களை பிடிச்சு அவங்க முகத்தை பார்த்து இந்த மாத வாக்குத்தத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நமக்கு எதிராக எந்த மந்திரவாதமும் பலிக்காது. ஆண்டவர் அதை வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உற்சாகமாக உயர்த்த போகிறோம். அவர் நமக்கு ஆதரவாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்முடைய எல்லா நோய்களை குணமாக்கின ஒரே தேவாதி தேவன் அவர் ஒருவர் தான். இந்த காலை வேளையில அந்த ஆண்டவரை நம்ம பாடி மகிமைப்படுத்த போகிறோம். பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோம். நல்ல எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு துதிகளையும் பலிகளையும் நாம் ஏறெடுக்க போகிறோம். பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, வாதையனை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாதையனை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, யாவே 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 ரொபேகா யாவே ரொபேகா. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே. ஆண்டவரே, உங்க ஆவி எனக்குள்ள வைப்பேன்னு சொன்ன தேவன் நீங்க ராஜா. என்னை உயிர்ப்பிக்கிறவர் நீர் தான் தகப்பனே. உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே, உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் எங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியே, யாவே. கரங்களை உயர்த்தி எல்லா துதிகளும் கனமும் மகிமையும் நம் ஆண்டவருக்கே செலுத்தும்படியாக சொல்லுவோம். யாவே யாவே ரொபேகா யாவே ரொபேகா. என் சார்பில் நீர் பலியானீர், எந்த நிடத்தை எடுத்துக்கொண்டீர். ஆண்டவரே, நான் சிலுவையை பார்க்கும் பொழுது அது நான் இருக்க வேண்டிய இடம், ஆனால் எனக்காக நீங்க அங்க இருந்தீங்க ராஜா. நீ கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, நீ கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, யாவே. நல்லா ஆமென். யாவே 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 ரொபேகா யாவே ரொபேகா. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. ஆண்டவரே, எங்களுக்கு அப்பா மருத்துவர் கொடுக்கிற அறிக்கையை மாற்றுகிற வல்லமை உம்முடைய ரத்தத்துக்கு இருக்குது ராஜா. நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே, நீடித்த ஆயுளினால் எங்களை திருப்தி செய்பவரே, யாவே 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 ரொபேகா யாவே ரொபேகா யாவே யாவே. நல்ல உற்சாகமா உயர்த்துவோமா. ஆண்டவரே, உங்க நாமத்துக்கு நாங்கள் மகிமை கொண்டு வருகிறோம். எங்களை சுகமாக்குற கர்த்தர் நீர்தான் ராஜா. யாவே ரொபேகா யாவே ரொபேகா. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி நம்மளை சுகமாக்குகிற கர்த்தருக்கு துதிகளையும் கனமும் மகிமையும் கொண்டு வருவோமா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. எல்லா துதிகளுக்கும் பாத்திரராய் இருப்பவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்.
உங்க தழும்புகளால நாங்கள் குணமாகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்க இருக்க வேண்டிய சிலுவையில தேவாதி தேவன் நீர் எங்களுக்காக இறங்கி வந்து உம்மையே ஒப்பு கொடுத்தீரே ஆண்டவரே. சுயநலம் இல்லாத அன்பது ராஜா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய ரத்தத்தால் எங்களை மீட்டுக் கொண்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஓ, we praise you Lord. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே. எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்போமா? ஓ glory Lord. ஆண்டவரே, இந்த வேலையில ராஜா உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய மகிமையில நிரம்பி உம்மை அப்பா ஆண்டவரே இன்னும் அதிகமாக ஆராதிக்க உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்க ராஜா. எங்க சபை முழுவதிலும் ஆண்டவரே ஒரு ஜெப ஆவியை நீங்க ஊற்றுங்க, ஒரு எழுப்புதல் ஆவியை ஊற்றுங்கப்பா என்று சொல்லி ஆவியானவரை நல்ல கரங்களை தட்டி வரவேற்போமா? ஆண்டவரே, தானியேலை போல நான் ஜெபிக்கணும் ராஜா. எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கலாம் ராஜா. ஆண்டவரே, குடும்பத்தார் மூலியமாக, வேலையின் மூலியமாக, சமுதாயத்தின் மூலியமாக எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் ஆண்டவரே, எந்த பக்கத்தில் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் இன்னுமாய் நாங்கள் ஜெபிக்கிற ஆவியினால நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, ஒரு ஜெப ஆவி எங்களை பற்றி பிடிக்க வேண்டும் ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் தீ எங்கள் தேசத்தை பற்றி பிடிக்க வேண்டும் தகப்பனே. உம்முடைய ஆவியினால நிரப்புங்க 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 ராஜா. நல்ல கரங்களை தட்டி இந்த பாதலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரை வரவேற்போம். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். ஆமென் ஆமென். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி ஆமென். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. ஆண்டவரே, ஒரு ஜாமக்காரனை போல இரவெல்லாம் நான் ஜெபிக்கிறேனா காணப்படணும் ஆண்டவரே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி. எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராகியமாய் நான் ஜெபிக்கணுமே. ஆண்டவரே, எதிர்ப்புக்கு நடுவுல ஜெபித்த தானியேலை போல வைராகியமாய் நான் ஜெபிக்கணும் ராஜா. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி ஆமென். உணவை தவிர்த்து உபவாசித்து தேசத்திற்காய் நான் கதறணுமே. ஆண்டவரே, திறப்பில் நிற்கத்தக்கதான மனிதனாக என்ன மாற்றுக ராஜா. தேசத்திற்காக ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி ஆமென் ஆமென். அப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரப்புங்க ராஜா. ஆமென். இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே,
விண்ணப்பத்தின் ஆவியை ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெபாவி ஊற்றி, oh we praise you Lord. உணவை தவிர்த்து உபவாசித்து தேசத்திற்காய், ஆமென். கரங்களை தட்டி ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஒரு முறை கூட ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரே ஜெப ஆவியினாலே நிரப்புங்கப்பா இந்த காலை வேளையில் சொல்லி நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை உயர்த்துகிற நேரம் இது. ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிற நேரம் இது. பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம், ஆவியானுடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும்படியாக வந்திருக்கிறது. ரிபாதா ஷேதியாந்தரபோ ரிகாதா ஷதுதியாந்தரபோ துரல நம ரேதியாந்தரபோ ரேபேஷேகே தியாந்தரபோ துரதா ஷிதியாந்தரபோ. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. யோர்தான் நதியில ஆசாரியர்கள் உள்ளங்கால்கள் பட்ட நேரத்தில் அந்த நதி குவியலாக நின்றது போல ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா பிரச்சனைகளும் அது தடுத்து நிறுத்தப்படும். ஆவியானவரால் தடுத்து நிறுத்தப்படும். ரிபாதா ஷேதியாந்தரபோ ரிகாதா ஷதுதியாந்தரபோ. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவரே உங்க ஆவியை எங்கள் மீது ஊற்றுக ராஜா. இந்த காலை வேளையில ஒரு ஜெப ஆவி, ஒரு வல்லமையானவருடைய ஆவி என்னை நிரப்பட்டும். தேசத்திற்காக நான் ஜெபிக்கணும், எங்க சபைக்காக நாங்கள் ஜெபிக்கணும், திருவேற்காட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். ஜெப ஆவினால நிரப்புக ராஜா. தானியேல் நெருக்கப்பட்ட பொழுதும் 3 வேளை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை வந்து அமர்ந்தது போல நாங்கள் வந்து அமர வேண்டும் ராஜா. ரிபாதா ஷேதியாந்தரபோ ரேபேதே ஷேதிதியாந்தரபோ. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவர் மகிமைப்படுத்துவோமா. பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் பலனடைகிறீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா இன்னும் ஆண்டவரை உயர்த்துவோமா. ஆண்டவருடைய மகிமையை, ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஓ we praise you Lord. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று இந்த உலகத்தார் காணும்படியாக என்னை நிரப்புங்க ராஜா. ரிதிதியாந்தரபோ ஷேதியாந்தரபோ ரிகாதா ஷதுதியாந்தரபோ. நல்ல நல்ல உற்சாகம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே உங்க ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ராஜா. உம்முடைய ஆவியை எனக்குள்ள வைப்பேன்னு சொன்னீங்க, என்னை உயிரடைய வைப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க ராஜா. என்னை உயிரடைய பண்ணுங்கப்பா. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற வேலை இது. ஓ we praise you Lord. ஒரு 3 முறை இயேசுவேன்னு கூப்பிட்டு மகிமைப்படுத்துவோமா. இயேசுவே இயேசுவே இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. இந்த மாதம் முழுவதுமாக துவக்க முதல் இந்நாள் வரைக்கும் நம்மளை பாதுகாத்து வந்த தேவனவர், நம்மளை போஷித்து நம்மளை உடுத்து வித்த தேவனவர். அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. நம்ம எவ்வளவோ முறை ஆண்டவரை காயப்படுத்தி இருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு முறையும் ஆண்டவர்கிட்ட போகும்பொழுது அவர் நம்மளை ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறாரு. அவருடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே என்னை நிரப்புங்க ராஜா, என்னை நிரப்புங்கப்பா. உம்முடைய ஆவியினால, ஒரு ஜெப ஆவியினால நிரப்புங்கப்பா. Glory, glory, glory Lord. ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஒரு முறை கூட உற்சாகமா கரங்களை தட்டி நம்முடைய ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். உங்கள் அருகில் இருக்கும் நபரோட கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக கூட மருத்துவமனையில் உள்ளவருக்காக ஜெபிப்போம். MMDA ப்ரோ ஜான் ஆபிரகாம் அவர்களின் மகள் சாய் கீர்த்தி டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் உள்ளார்.
இவர்களுக்கு தேவன் பரிபூர்ண சுகத்தை தரும்படியாக எல்லாம் ஜெபிப்போமா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த வேளையிலே கூட ராஜா ஆண்டவரேப்பா சாய் கீர்த்திக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே ஒரு பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களினால ஆண்டவரே ஒரு சுகத்தை நீர் அப்பா கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரேப்பா வருகிற நாட்களில் ஆண்டவரே வீடு திருமண சாட்சியை ஆண்டவரே நாங்கள் கேட்க அப்பா எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்தபடியாக கூட வருகிற மே மாதத்தில் ஆலய விரிவாக்க பணி துவங்க திட்டமிட்டுள்ளனர். அதற்கு முன்பாக அரசாங்கமிடமிருந்து ஒப்புதல்கள் கிடைக்க ஏற்ற நேரத்தில் வேலை துவங்கப்பட பாரத்தோடு ஜெபிப்போமா. ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா எங்கள் சபையின் ஆண்டவரேப்பா வேலை துவக்கம் ஆண்டவரே மே மாதத்தில்ப்பா திட்டமிட்டு இருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அந்த திட்டத்தை நீர் அங்கீகரித்து ஆண்டவரே அரசாங்கமிடமிருந்து அப்பா ஆண்டவரே ஒரு ஒப்புதல்களையும் ஆண்டவரே பெர்மிஷன்ஸ் அப்பா நீ கிராண்ட் பண்ணி தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தடைகளை உடைத்து ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆலய விரிவாக்க பணிக்கான தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். அடுத்தபடியாக கூட இந்த வருட வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் கர்த்தர் மனமிறங்கி குளிர்ந்த சீதோஷத்தை தரும்படியாக எல்லாரும் ஜெபிப்போமா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த வருடத்தில் ஆண்டவரே அப்பா வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று ஆண்டவரே நாங்கள் கேள்விப்படுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் அப்பா எங்கள் தேசத்துக்காய் மனமிறங்கி ஆண்டவரே அப்பா குளிர்ந்த சீதோஷத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே அப்பா ஆண்டவரே நீர் அப்பா நல்ல குளிர்ந்த சீதோஷத்தை நீர் எங்களுக்கு ஆண்டவரே தரும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீராக தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். அடுத்தபடியாக கூட இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு புறத்தில் எதிர்ப்புகள் இருந்தாலும் சுவிசேஷம் தீவிரமாய் அறிவிக்கப்படவும் கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக ஒரு திரள் கூட்டம் ரட்சிக்கப்படவும் எல்லாம் ஜெபிப்போமா. ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரே பாரத்தோடு இருந்தாலும் ஆண்டவரே அப்பா ஒரு புறத்தில் ஆண்டவரே இதற்கான எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் தகப்பனே ஆண்டவரே சுவிசேஷம் அப்பா தீவிரமாய் அறிவிக்கப்படணும் ராஜா. ஆண்டவரே எதிர்ப்புகளை அப்பா விட்டு ஆண்டவரே அப்பா சுவிசேஷத்தை ஆண்டவரே அறிவிக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவரே அப்பா நாங்கள் ரட்சிப்புக்குள்ள நடத்த ஆண்டவரே உம்முடைய வருகையில் அப்பா எங்களுக்கு பங்கு இருக்க ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னும் பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை பிடித்து அவங்கள பார்த்து சொல்லுங்க, நம் தேவன் தடைகளை உடைக்கும் தேவன், நமக்கு முன்பாக கடந்து செல்லுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கரங்களை உயர்த்தி கண்களை மூடி தடைகளை உடைக்கும் தெய்வமே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுகிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகளை உடைப்பீர். ஆண்டவரே மறைந்த ஒளிவிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை வெளிக்கொண்டு வரும் தெய்வம், இந்த நாளிலே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தடைகளை உடைப்பவரை பார்த்து இந்த பாடலை பாடுவோம். தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே. அவரை நோக்கி சொல்லுங்க, தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே. நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். சொல்வோமா, கோணலானவைகளை செம்மையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே. முந்தினதை நான் நினைப்பதில்லை, முந்தினதை நான் நினைப்பதில்லை, ஓர்
பூர்வமானதை சிந்திப்பதில்லை. சொல்லுங்க, முந்தினதை நான் நினைப்பதில்லை. பூர்வமானதை சிந்திப்பதில்லை. புதியவைகள் என்னில் தோன்ற செய்தீர். வனாந்திரத்தில் வழி உண்டாக்கினீர். புதியவைகள் என்னில் தோன்ற செய்தீர். வனாந்திரத்தில் வழி. கரங்களை உயர்த்தி, நீர் கோடலானவைகளை செம்மையாக்குவீர். கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர். மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தரு. ரெண்டு கைகள் உயர்த்தி, தலைகளை உயர்த்தி, இருதயங்களை நேராக தாழ்த்தி, தேவாவியானவரே, எங்கள் முன்பாக இருக்கிற தடைகளை உடைப்பவர், இந்த நாளில் உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லி கதவுகள் உடைத்தெறிவீர். மறைந்த பொக்கிஷங்களை அப்படியே சொல்லிட்டே இருக்க. நீ கோடலானவை, நீ கோடலானவைகளை செம்மையாக்குவீர். கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர். மறைந்த பொக்கிஷங்களை. சத்தத்தை உயர்த்தி, நீர் கோடலானவைகள் செம்மையாக்குவீர். கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர். மறைந்த பொக்கிஷங்களை. இன்னொரு முறை சொல்லுங்க, நீர் கோணலானவைகளை, கோணலானவைகளை செம்மையாக்குவீர். கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர். மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். தடைகளை உடைப்பவர். அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு முன். மீண்டும் சொல்லுவோமா, தடைகளை, தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றே. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, எங்கள் முன்பாய் கடந்து சென்று கோடலான வழிகளை நீர் செவையாக்குகிறீர். மலைகளை போல் இருக்கிற பிரச்சனைகளை சமவெளியாக்குகிறீர். வனாந்திர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்கி, ஆண்டவரே, அவாந்திர வெளிகளில் ஆண்டவரே நீர் ஆறுகளை உண்டாக்குகிற தெய்வம். வழி இல்லாத இடத்திலே வழியை உண்டாக்குகிறவர், தடைகளை உடைப்பவர். உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, இந்த நாளிலே விசேஷ தேவையோடு வந்திருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துமாறு உங்களை கேட்கிறேன். உங்கள் கரங்களை நீங்கள் கீழே போடலாம். ஆண்டவரே, இந்த நாளிலே தங்களுடைய கரங்களை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பார்க்கிறீர். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, அவங்களுடைய தேவைகளை நீர் சந்திப்பீராக. ஆண்டவரே, அவங்க குடும்பத்தில் என்ன தேவைகள் இருந்தாலும் இந்த 40 நாட்கள் ஜெபத்துக்கு முடிவதற்குள்ளாக அதை ஆம் என்றும் ஆமீன் என்றும் நீர் பதிலளிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே வார்த்தையை உடைய கரத்திலே தருகிறோம். இந்த வார்த்தையை ஆண்டவரே நீரே உங்களுடைய ஜனங்களின் இருதயத்திலே பேசுவீராக. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. நான் ஆண்டவரே சிறுகவும் நீர் பெருகவும் ஆண்டவரே எங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே வார்த்தையினாலே நீர் எங்களை தேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே. நம்ம எல்லாரும் அப்படியே அமர்வோம். உங்கள் பக்கத்தில் இருக்க உங்களுடைய கரங்களை பிடித்து நிறைவாழ்வு மையம் ஏஜி சபைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அவங்கள பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த பக்கம் முன்பாகவோ பின்பாகவோ திரும்பி அவங்களுக்கு இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம எல்லாரும் ஒரு கேள்வியோடு சில நேரத்தில் சபைக்கு வந்திருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் எது செய்தாலும் ஒரு தடையாகவே இருக்கிறது. நான் எதை செஞ்சாலும் அந்த கை வைக்கிற காரியங்கள்லாம் தடையில் முடியுது, என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வியோடு நீங்கள் வந்திருக்கலாம். சில நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கேள்வி கேட்டுக்கலாம். அப்பா, எனக்கு ஏன் தடையாக இருக்குது, நீங்கள் ஏன் எதையும் வாய்க்க செய்ய மாட்டீங்கன்ட்டு ஒரு கேள்வியோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் நம்ம அறிந்த ஒரு உண்மை என்னவென்றால், நம் தேவன் தடைகளை உடைக்கும் ஒரு தேவன், வழிகளை உண்டாக்குகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை அவர் தகர்ப்பார். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மீகா 2வது அதிகாரம் 13வது வசனம். மீகா 2வது அதிகாரம் 13வது வசனம்.
எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா. நம் தேவன் நம் முன்பாய் நடந்து செல்கிறவர். இந்த நாளிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு பேரியர் பிரேக்கர், தடைகளை தகர்ப்பவர். இந்த நாளில் உங்களிடத்தில் ஒரு கேள்வியோடு இந்த செய்தி ஆரம்பிக்க விரும்புகிறேன். நாம் ஏன் தடைகளை சந்திக்கிறோம்? நாம் ஏன் தடைகளை சந்திக்கிறோம்? வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அதில் பல தடைகளை பற்றி வேதம் சொல்லுகிறது. அது எப்படி மேற்கொள்வது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நமக்கு நேரம் குறைவாக இருப்பதினால் முக்கியமான 3 தடைகளை பற்றி நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். இதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் வாழ்விலே இதை அபியாசப்படுத்தினால் இந்த தடைகளை மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதலாவதாக நாம் பார்க்கிற தடை நம் சுயத்தினால் வருகிற தடை. பேரியர்ஸ் பிகாஸ் ஆஃப் செல்ஃப். நம் சுயத்தினால் வருகிற தடை. இதில் சுயம் என்ற வார்த்தைக்கு நம் வேதத்தில் 4 பொருள்களை காணலாம். இந்த 4 பொருள்களில் முதலாவது அர்த்தம் என்னவென்றால், சுயம் என்றால் நம் பாவத்தினால் வருகிற ஒரு தடை. வாசிப்போம். ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனம். உங்கள் அக்கிரமங்களே, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே, அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம், நம்மளுடைய அக்கிரமங்களே நமக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. பல நேரங்களில் நாம் அறிந்தோ அறியாமலோ தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் நடந்து தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவிலே ஒரு பிரிவினையை நாமே உருவாக்கி விடுகிறோம். இந்த நாளிலே இந்த சுயம் என்றால், அதாவது சுயம் என்று நம்ம இந்த சுயத்தை இந்த வார்த்தை எடுத்துக்கலாம். பாவம் எதனால உள்ள வர்றது சொல்லுங்க பார்க்கலாம். பாவத்தை எது செய்ய தூண்டுது? நம்முடைய மாம்சம். அந்த அதோடைய அர்த்தம் தான் என்ன? சுயம். சுயம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் நடந்து பாவம் செய்கிறோம். அப்போ சுயம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் பாவம்னு ஒன்று உள்ள வந்தது. கரெக்டா? அப்போ இந்த பாவத்தை செய்யும் போது வேதவசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுக்கும் நம்மளுக்கும் நடுவில் பிரிவினை உண்டாக்குகிறது. அதன் பின்பாக இந்த வசனத்தில் அழகா சொல்லியிருக்கு பாருங்க, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்ம பல நேரத்தில் பாவத்தோடு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது, அப்பா எனக்கு என்னுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுங்க நம்ம என்ன கத்தினாலும் அவருக்கு என்னவாதான்? செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. அப்போ தேவனுடைய முகத்தை நாம் பார்க்கணும், தேவன் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கணும்னா நம்ம எப்படி வாழணும்? பரிசுத்தமாய் பாவம் இல்லாமல் வாழணும் சொல்லி வேத வசனம் மிக ரொம்ப தெளிவாக இந்த நாளிலே மத்தியில் பேசிக்கொண்டு இருக்கிறது. இந்த நாளில் ஒருவேளை நம்மளை அறிந்தோ அறியாமலோ பாவத்தில் வந்திருந்தா அந்த நாளில் நம்ம அறிக்கை செய்யணும். அப்பா, என் பாவத்தை நான் அறிக்கை செய்கிறேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த பாவத்தினால தான் நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தடைப்படுது. அமேன். இந்த முதல் சுயன்றது பாவம். அமேன். இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், நம் அவிசுவாசத்தினால் வருகிற தடை. இரண்டாவது சுயம், அதோடைய பெயர் அவிசுவாசம். வாசிப்போம். மத்தேயு 13வது அதிகாரம் 58வது வசனம். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அற்புதங்களை செய்யவில்லை. அவர்கள்னா யார் இந்த இடத்துல? வேதத்தில் இதை பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே பல இடங்களுக்கு சென்று அவர் அற்புதங்களை செய்து அந்த இடத்துல அவர்களுக்கு போதனையை கொடுத்தார். கொஞ்ச நாள் கழித்து அவர் என்ன பண்ணுறாரு? சரி, என்னுடைய சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு நான் கடந்து செல்கிறேன் என்று சொல்லி அவருடைய சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு சென்று அங்கே இருக்கிற ஜெபாலயங்களிலே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்தா, அட யார் வந்திருக்கா பாருப்பா, நம்ம ஊர் கார்பெண்டர் வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசுவை கனவீனம் படுத்தினார்கள். சின்ன வயசுலேருந்து அவர் வளர்ந்ததை பார்த்ததுனால அந்த ஊர் மக்கள் அவரை கனப்படுத்தவில்லை. அவருடைய வார்த்தைக்கு அவர் செவி சாய்க்கவில்லை. அவருடைய வார்த்தையை அவங்க விசுவாசிக்கவில்லை. இதை பார்த்து ஆண்டவர் இயேசு என்ன பண்றாரு பாருங்க, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. பல நேரங்களில் நிறைய பாஸ்டர்ஸ் வருவாங்க நம்ம சபைக்கு, நிறைய கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் வருவாங்க, போய் எல்லார்கிட்டையும் தலை நீட்டி ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும்னு சொல்லிட்டு பாஸ்டர் கிட்ட ஜெபிச்சாலும் சில நேரத்தில் அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்காது. ஏன்? உங்கள் பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க, பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து, ஏன் நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் சில நேரம் அற்புதம் நடக்க மாட்டேங்குது?
வேதத்தில் வாசிக்கிறோம், கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட ஒரு மலையை பெயர்ந்து கடலில் போய் விழுன்னு சொன்னால் கடலில் போய் விழுந்துடும். ஒரு சின்ன கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். ஆனால் நம்ம அவ்வளோ ஜெபம் பண்ணியும் ஒரு காரியம் நடக்கலைன்னா அப்போ நம்மளுக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அங்கே என்ன தான் இருக்குது? அந்த சுயன்ற அவிசுவாசம் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு? நம்மளை கட்டி வைத்திருக்கிறதுனால விசுவாசத்தோடு நம்ம எதையும் கேட்க முடியலை. எத்தனை பேர் வந்து தலையில் கை வச்சு ஜெபிச்சாலும் பிரச்சனை அவங்க கிட்ட இல்லை, பிரச்சனை யார்கிட்ட தான் இருக்குது? நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் காரியங்களை மாற்றி முடிப்பார். தடையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவிசுவாசத்தோடு ஜெபம் பண்ணால் அந்த தடை மாறாது. ஒருவேளை விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த போராட்டத்தை மாற்றுங்கன்னு நீங்கள் சொல்லி விசுவாசத்தோடு கேட்பீர்கள் என்றால், கடுகளவு விசுவாசத்தோடு கேட்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை அவர் உடைப்பார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த மக்கள் இடத்துல பார்க்கிறோம். அவர்கள் ஆண்டவர் இயேசுவை சின்ன வயசுலேருந்து பார்த்ததுனால இவர் ஒரு தச்சனாச்சு, இவருடைய சகோதர சகோதரிகள் நம்ம மத்தியில தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, இவர் சாதாரண ஒரு மனுஷன் சொல்லிட்டு அவரை மதிக்காததுனாலே, அவரை கனவீனப்படுத்தினதினாலே, அவர் மீது அவிசுவாசம் வைத்ததினாலே அந்த இடத்துல அவரால் அற்புதங்களை செய்ய முடியவில்லை. மூன்றாவதாக நாம் பார்க்கிற சுயம் என்னவென்றால், நாம் சுமத்தி கொள்ளும் சாபங்கள். நாம் சுமத்தி கொள்ளும் சாபங்கள். மத்தேயு 27வது அதிகாரம் 24 25 வசனங்கள் நாம் வாசிப்போம். கலகம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயாணத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு நீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று பிலாத்து தன்னுடைய கையை கழுவிடுறாரு. அதன் பின்பாக அதற்கு ஜனங்கள் எல்லாரும், அங்க இருந்த யூதர்கள் எல்லாரும், இவனுடைய இரத்த பலி, இங்க நிற்கிற இயேசுவின் இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் மீது இருப்பதாக என்று சொன்னார்கள். எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியத்தை பாருங்க. அவங்க எதுக்கு வாய் விடுறாங்கன்னு சொல்லி தெரியாம என்ன பண்ணிடுறாங்க, இந்த இடத்துல இந்த சாபம் எங்கள் மீதும் எங்களுடைய பிள்ளைகள் மீதும் வரட்டும்னு சொல்லிட்டு தங்களை அறியாமல் அந்த இடத்துல சாபத்திற்குள்ள மக்கள் அவர்களையே தள்ளி கொள்ளுகிறார்கள். நம்ம பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது 600 ஆசீர்வாதங்களை தேவன் நம்மளுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். உங்க பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், 600 ஆசீர்வாதங்களை உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் இயேசு வைத்திருக்கிறார், பழைய ஏற்பாட்டில் மாத்திரம். ஆனால் அந்த 600 ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு கண்டிஷன்ஸ் அதையும் வச்சிருக்கிறார். இதை செஞ்சாதான் அந்த ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு அவர் வச்சிருக்கிறார். ஒருவேளை அந்த கண்டிஷனை செய்யலைன்னா அப்போ என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு சாபம் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, அந்த வசனத்தை முழுசாக வாசிக்கும் போது, பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்போ இந்த கண்டிஷன் என்ன? தகப்பனே தாயும் கனம் பண்ணோம். என்ன இப்படி கனம் பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும்? பூமியில நீடித்த ஆயுசு நாட்கள் கிடைக்கும். அப்படி உன் தகப்பனையும் தாயும் நீ கனம் பண்ணலன்னா பூமியில என்ன ஆகும்? நீடித்த ஆயுசு உனக்கு கிடைக்காது. அதுதான் அர்த்தம். கரெக்டா? இந்த மாதிரி 600 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே நம்மளுக்கு வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நிறைய ஆசீர்வாதங்கள் உள்ளது. பல நேரங்களில் நம்ம அறிந்தோ அறியாமலோ ஆண்டவருடைய கட்டளைகள் என்ன பண்ணிடுறோம்? கீழ்ப்படியாமல் போயிடுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் என்ன வந்துடுது? சாபங்கள் உள்ளே வந்துடுது. நாமே நம்ம மீது என்ன பண்ணிக்கிறோம்? சாபத்தை சுமத்தி கொள்ளுகிறோம். திருடக்கூடாதுன்னு தெரியும், தெரிஞ்ச திருடினா என்ன ஆகும்? சாபம் தான் நம்ம வாழ்க்கையில் வரும். கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு தெரியும், ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆண்டவர் உள்ள இருக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி கெட்ட வார்த்தை பேசினா என்ன ஆகும்? அதுவும் சாபம் தான். அது நம்மளை மட்டும் பாதிக்காது, நம்மளுடைய குடும்பத்தையும் சேர்த்து பாதிக்குது. சில நேரம் வார்த்தைகள் கசக்க தான் செய்யும். வேதத்தில் உள்ளதை உள்ளபடி பேசணும், இல்லைன்னா ஆண்டவர் என்கிட்ட கணக்கு கேட்பார், உங்ககிட்டயும் கணக்கு கேட்பார். கரெக்டா? சில நேரம் வார்த்தைகள் கசக்கும், ஆனால் அந்த வார்த்தைகளை நம்ம புரிந்து அதை கையிட்டு அதை நம்ம செய்யும் போது தேவன் நம் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைப்பார். பல நேரத்தில் நம்மளை கேள்வியோடு வந்திருக்கலாம், ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையில் இந்த தடைகள் வந்துட்டே இருக்கு, நான் எது செஞ்சாலும் தடை வருது? ஏன்னா மாற்ற வேண்டியதை நாம் மாற்றணும். நம் சுயத்தை விட்டு கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்வோம் என்றால் தடைகளை தேவன் உடைப்பார். ஹல்லேலூயா. இதை தான் பார்க்கிறோம் இந்த இடத்துல. நாம் சுமத்தி கொள்ளுகிற சாபங்களை நம்ம வாழ்க்கையிலிருந்து நீக்கணும்னா முதலாவது நம்மளுக்கு என்ன வேணும்? கீழ்ப்படுகிற தன்மை வேணும். தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்தோம் என்றால் தேவன் அந்த தடைகளை உடைப்பார். ஹல்லேலூயா. நான்காவதாய் நாம் பார்க்கிற சுயம் என்னவென்றால் சுய சித்தம். தேவ சித்தம் இல்ல, சுய சித்தத்தினால் வருகிற தடை. யோனா 1வது அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போம்.
அப்பொழுது யோனா ம் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். ஆமென். இந்த இடத்துல பாருங்க, இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோனா என்ன பண்ணாரு, ஒரு நாள் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாரு. அவர் வயல்ல இருக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை யோனாவுக்கு வந்தது. ஆண்டவர் சொன்னார், நீ நினிவேக்கு போயிட்டு என்னுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணு, அங்கே இருக்கிற மக்கள் பாவத்தில் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் சொன்ன உடனே இவர் நினச்சாரு, அவன் அது எப்படி நான் போய் அவனுக்கு பிரசங்கம் பண்ணுவேன், அவனுக்கு என்னுடைய எதிரிங்க, நான் போக மாட்டேன்னு சொல்லி இவர் நினச்சிக்கிட்டாரு ஆண்டவருடைய வல்லமை வந்து வெறும் நிலத்தில் மட்டும்தான் செயல்படும், அப்போ நம்ம கடலுக்கு போயிட்டு ஆண்டவர் நம்மளை எதுவும் செய்ய முடியாதுன்ட்டு என்ன பண்ணுறாரு, வேகமாக ஓடி போய் யோப்பான்ற ஒரு பட்டணத்துக்கு போய், யோப்பான்றது சென்னை ஹார்பர் மாதிரி, ஹார்பரில் நிறைய கப்பல் வரும் சரி, அந்த கப்பலாண்ட போயிட்டு அங்கே தர்ஷீஸ்ன்னு ஒரு ஊருக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அந்த கப்பலுக்கு தன்னுடைய கூலியை கொடுத்துட்டு அந்த கப்பலில் என்ன பண்ணிடுறாரு, ஏறிடுறாரு. அவர் என்ன நினைச்சாரு, நிலத்தில் வரைக்கும் தான் ஆண்டவர் நம்மளை இது பண்ண முடியும், கடலில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சாரு. ஆனால் பார்க்கும்போது ஆண்டவர் நிலத்திலையும் இருக்கிறார், கடல்லையும் இருக்கிறார், கடல் ஆழத்தில் போனாலும் அங்கேயும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா இருக்கிறாரு. தான் வேதத்தில் வாசிக்கிறோம்ல. ஆனால் யோனா அதை தெரியாமல் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் சமூகத்தை விட்டு ஓடுவோன்னு சொல்லி வேக வேகமாக ஓடுறாரு. அதன் பின்பாக என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்மளுக்கே தெரியும். பல நேரத்தில் நாமும் யோனா மாதிரி தேவ சித்தத்தை வழி விலகி தேவ சித்தத்தை விட்டு எப்படியாவது ஓடிடணும், தேவனுடைய சமூகத்தை விட்டு எப்படியாவது ஓடிடணும் சொல்லி என்ன பண்ணுறோம், நம்மளை அறிந்தோ அறியாமலோ ஓடுகிறோம். சில நேரம் தெரிஞ்சே பண்ணுறோம் அந்த தப்பை. கரெக்டா? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஆண்டவருடைய சித்தம் ஒரு காரியத்தில் இருந்தால் அதில் தடை எதுவுமே வராது. அமேன் சொல்ல மாட்டீங்களா? அமேன். அவர் சித்தம் இருந்தால் அந்த இடத்துல சமாதானம்னு ஒன்று இருக்கும். அல்லேலூயா. பிரச்சனைகள் எதுவும் வராது. அப்படியே பிரச்சனைகள் வந்தால் அதுக்குரிய பதிலையும் ஆண்டவர் உடனடியாக தருவா. அமேன். ஒருவேளை 2 பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்தாங்கன்னா அந்த இடத்துல இருமனம் இருக்காது, ஒரு மனம் இருக்கும். அமேன். தேவன் அந்த இடத்துல அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார் என்றால், தேவனுடைய சித்தம் அந்த இடத்துல இருக்கும் என்றால், அவங்க செய்கிற காரியத்தில் தேவன் அவர்களுக்கு வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய நம்ம என்ன பண்ணணும், நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு நிமிடம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்ய எனக்கு நீங்கள் பலன் தாங்கப்பா. உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்ய எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. சில நேரத்தில் அவர் சத்தத்தை கேட்போம், ஆனால் அவர் சித்தத்தை செய்ய மாட்டோம். கடைசியில் யோனாக்கு நடந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ண வேண்டியதான், மீன் வயிற்றுக்கு போக வேண்டியதான். ஓட வேண்டாம், இல்லை, மீன் வயிற்றுக்கு தான் போகணும். மீன் என்ன பண்ணிடும், வந்து முழுங்கிடும். அப்புறம் என்னாச்சு, யோனா மீன் வயிற்றுலேருந்து வெளில வந்த உடனே திருந்தி அவர் நினிவேக்கு போனார். ஆனால் நம்மள சில பேர் இருக்கோம், மீன் வயிற்றுக்கு போனால் கூட பரவாயில்ல, ஆண்டவரே உலகத்தில் எதை வேணால் செய்வேன், உங்கள் சித்தத்தை மட்டும் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியத்தோடு இருப்போம் சில நேரத்தில். அப்படிலாம் இல்லாமல் அது எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் சித்தத்தை நிறைவேற்றுங்க, உங்கள் சத்தத்தை கேட்க எனக்கு நீங்கள் பலன் தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் அவர் உடைப்பார். ஹல்லேலூயா. 1864 வருடத்திலே அமெரிக்கா நாட்டிலே உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே ஜனாதிபதியாக டாக்டர் ஆப்ரஹாம் லிங்கன் வந்து அவர் ஜனாதிபதியாக அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அந்த போருக்கு முன்பாக முந்தின நாள் வந்து அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ், அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு ஒரு பெரிய டேபிள் போட்டு சாப்பாடு போட்டாங்க. அந்த நேரத்தில் எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா அவங்க திருப்தியாக சாப்பிட்டு முடித்த உடனே அங்கேருந்து ஒரு பாஸ்டர் எழுந்து நின்று சொன்னார், ஜனாதிபதி ஐயா, இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னார். உடனே ஜனாதிபதி என்ன பண்ணார், எழுந்து நின்று ஐயா இல்லை, ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடாது, நம்ம தான் ஆண்டவர் பக்கத்தில் இருக்கணும்னு சொன்னார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? சில இது என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் வந்து நம்ம சித்தத்துக்கு வந்து அவர் நிற்கக்கூடாது, ஆண்டவர் சித்தத்தை அறிந்து நம்ம அவர் பக்கத்தில் நின்னாதான் நம்ம போகிற காரியங்கள் தடையில்லாமல் வெற்றி பெற முடியும்னு சொல்லி அந்த இடத்துல ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம். அமேன். பல நேரங்களில் நம்ம ஜெபம் எப்படி தெரியுமா பண்ணுறோம், ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், உம்முடைய சித்தம் இதில் தான் இருக்கணும், நான் இதை தான் செய்ய போகிறேன், நீங்கள் இதை என்ன பண்ணுங்க, வெற்றி தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிப்போம். அதில் வேற வசனம் வேற, குதிரை 8 நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ வரும்னு சொன்னீங்கல்ல, செய்யுங்க, நான் ஆயத்தமாயிட்டேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெயத்தை தாங்கன்னு சொல்லி கேட்போம். ஆனால் நம்ம ஜெபம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னன்னு சொல்லி அறிந்து உம்முடைய பக்கத்தில் நான் வரணும், நீங்கள் என் பக்கத்தில்
வர வேணாம், நான் உங்கள் பக்கத்தில் உங்களுடைய சித்தத்தை அறிந்து செய்ய எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறவர்ல காணப்படணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்க போறீங்க இனிமே? ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கிற தடைகள் பிசாசினால் வருகிற தடைகள். பேரியர் பை த டெவில். முதலாவதாக நம்ம பார்த்த தடை என்ன? சுயத்தினால் வருகிற தடை. இரண்டாவதாக பிசாசினால் வருகிற தடை. இதுல 2 தடைகளை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக தேவ பிள்ளைகளுக்கு பிசாசு கொண்டு வருகிற தடை. வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். 2-3 தடவை மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். இந்த நேரத்தில் இந்த இடத்துல பார்க்கிறோம், பவுலும் சீலாவும் தீமோத்தேயும் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற சபையை நிறுவி 3 வருடங்கள் வல்லமையாக இந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் 3 வருடத்திற்கு பின்பாக அங்கே இருக்கிற விசுவாசிகளை, அங்கே இருக்கிற கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ண ஆரம்பித்தது. பவுலையும் சீலாவையும் தீமோத்தேயும் பிடிப்பதற்காக வலை போட்டு தேட ஆரம்பித்தார்கள். இந்த நேரத்தில் பவுலும் சீலாவும் தீமோத்தேயும் அந்த இடத்தை விட்டு தப்பி அவங்க வேற நாட்டுக்கு போயிட்டாங்க. மீண்டுமாக அவங்க வேறு தேசத்தில் ஊழியம் செய்து கொண்டு தெசலோனிக்கே பட்டணத்துக்கு மீண்டுமா வரணும்னு சொல்லி பயங்கரமாக முடிவு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க தங்களுடைய முயற்சியை வந்து அவங்க ஏறெடுக்கிறாங்க. அதை தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். நாங்கள் உங்களிடத்தில் வர ஒரு ரெண்டு தடவை மனதாக இருந்தோம். பவுலாகிய நான் பல தடவை வர மனதாக இருந்தேன். ஆனால் சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். அவங்க எப்பெல்லாம் வந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே இருக்கிற மனுஷர்களை வைத்து பிசாசு தடை பண்ணி கொண்டே இருந்தான். வருத்தத்தோடு இந்த இடத்துல பவுல் இதை எழுதுகிறதை பார்க்கிறோம். நம் பவுலின் வாழ்க்கையில பார்த்தது போல பல நேரங்களில் பிசாசு நம் வாழ்விலையும் தடைகளை கொண்டு வருவான். பல நேரங்களில் நம்ம எதையாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு ஜெபத்தோடு நம்ம செய்வோம். ஆனால் அந்த இடத்துல பயங்கர தடைகளாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? யோபுவை போல அமைதலாக இருக்கணும். யோபு எத்தனை வருடங்கள் அமைதியாக இருந்தார்? 38 வருஷம். எத்தனை வருஷம்? அப்போ யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 38 வருஷம் உடம்புல புண்ணோட ரணத்தோட, பிள்ளைகள் இல்லாமல், மனைவி கூட இல்லாமல், கூட 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கேவலமாக பேசுகிற ஒரு நண்பர்களை வைத்துக்கொண்டு அவ்வளோ கஷ்டங்கள் என்ன பண்ணாராம்? பொறுமையாய் அதை அனுபவிச்சாராம். ஆனால் ஒரு நாள் கூட அவர் ஆண்டவர் என்ன பண்ணலை? தூஷிக்கவே இல்லை. பல நேரங்களில் நம்மளை அறியாமல் ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை அவர் கேள்வி கேட்டுறோம். ஆனால் பிசாசு கொண்டு வருகிற தடையை நாம் எதிர்த்து நிற்கும் போது நம்ம தொடர்ந்து ஜெபிக்க தேவன் அதை மேற்கொள்ள நம்மளுக்கு பலன் தருவார். உங்கள் பக்கத்தில் கரங்களை பிடித்து அவங்கள பார்த்து சொல்லுங்க, பிசாசை ஜெயிக்க தேவன் நம்மளுக்கு பலன் தருவார். நம்மளுக்கு செய்கிற காரியங்களை வாய்க்க தேவன் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. முதலாவதாக பார்த்தோம் தேவ பிள்ளைகளுக்கு பிசாசு கொண்டு வருகிற தடை. இரண்டாவதாக நம்ம பார்க்கிறது, ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் பிசாசு என்ன பண்ணுகிறான்? தடைகளை கொண்டு வருகிறான். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:4 நம்ம எல்லாரும் சேர்த்து சத்தமாக வாசிக்கலாமா? தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தான் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இந்த இடத்துல பார்க்கிறோம், எப்பெல்லாம் சுவிசேஷத்தை பவுல் பிரசங்கிக்கலான்னு சொல்லி அவர் வந்து ஸ்டெப் எடுக்கிறாரோ அந்த இடத்துல இருக்கிற பிசாசு குடும்பத்தின் வழியாகவோ இல்லை ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வழியாகவோ சர்க்கம்ஸ்டன்ஸ் வழியாகவோ அங்கே இருக்கிற மக்களை ஆண்டவர் இயேசுவின் சுவிசேஷத்தை கேட்காதபடி தடை செய்து கொண்டு வந்தான். இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நிறைய பேர் வந்து செவ்வாய்க்கிழமை ஊழியத்துக்கு போகிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்துக்கு போகிறீங்க, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் போய் ஊழியங்களை செய்கிறீங்க. நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லும் போது மக்கள் பல நேரத்தில் ஓப்பன் ஹார்ட்டடாக தங்களுடைய இருதயத்தை திறந்து ஏற்றுக்கிறாங்க. ஆனால் சபைக்கு கூப்பிடும் போது மட்டும் வரமாட்டாங்க. ஏன்? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நம்ம கூப்பிட்ருக்கோம், அவங்க வரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்றைக்கி ஃபோன் பண்ணும்போது, சாரிங்க எங்கள் வீட்டுக்காரர் விடலை, சாரிங்க எங்கள் வீட்டில் இந்த வேலை வந்துருச்சு, சாரிங்க எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஏன் நினைக்கிறீங்க? பிசாசு அவர்களை தடை பண்ணுகிறான். அதனால தான் சுவிசேஷத்துக்கு கடந்து செல்கிறதுக்கு முன்பாக நம்ம 5 விரல் ஜெபத்தை பண்ணுறோம். முதலாவதாக தேவனுடைய அதிகாரத்தை நம்ம கையில் எடுத்து ஜெபிக்கிறோம். பிசாசாகிய சாத்தானை கட்டி நம்ம ஜெபிக்கிறோம். 3வதாக பரிசுத்த ஆவியானவர் என் கூட வந்து எங்களை நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். 4வதாக கிறிஸ்துவின் அன்பை வந்து நம்ம அந்த இடத்துல எம்பசைஸ் பண்ணி ஜெபிக்கிறோம். கடைசியாக
நம்ம இது நம்மளை குறிக்கிறது. ஆண்டவரே, நான் வந்து ஒரு சுண்டு விரல் போல பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன், நீங்கள் என்னை கொண்டு சுவிசேஷத்தை என்ன பயன்படுத்துங்க, என் மூலமாக பெரிய காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லி நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இப்படி நீங்கள் ஜெபித்துட்டு நீங்கள் சுவிசேஷத்துக்கு கடந்து போகும்போது பிசாசின் வல்லமைகளை தேவன் தகர்த்து அந்த இடத்துல வல்லமையாய் கிரியை செய்த அந்த மக்களை சபைக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஒரே தடையாக உங்களுடைய சுவிசேஷ ஊழியத்தில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, வல்லமையாக அந்த ஜெபத்தை பண்ணிட்டு போங்க, தேவன் அந்த தடைகளை உடைப்பார். ஹல்லேலூயா. என்னுடைய நண்பன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்குள்ளே நல்லா வாஞ்சியாக இருந்த ஒரு நண்பன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஆண்டவர் விட்டு வழி விலகி டோட்டலாக வந்து அவன் சாராயத்துக்கும் குடிக்கும் அடிமையாயிட்டு பெங்களூர் பட்டணத்துக்கு போயிட்டான். பெங்களூர் போயிட்டு அங்கே ஒரே பிரச்சனை, போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு நிறையா தப்பு பண்ணி பயங்கரமாக மாட்டிக்கிட்டான். அதன் பின்பாக ஆண்டவர் கிருபையாக இருந்து அவனை வந்து சந்தித்து அவனை வந்து திரும்பி ரட்சித்து மீண்டும் அங்கே ஒரு கடையை வச்சு கடை நல்ல லாபமாக போச்சு. அப்புறம் திரும்பி ஒரே தடை அவன் வாழ்க்கையில், கடையை மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை, பார்ட்னர் ஏமாற்றிட்டான். திரும்பி அவன் என்ன பண்ணுறான், சென்னை பட்டணத்துக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் அவன் முடிச்சதுனால திரும்பி என்ன பண்ணுறான், அவனுடைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு போகிறான். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையிலேயே அவனுக்கு ஒரே தடை. இப்படி பல தடைகளை சந்தித்து மனம் துவண்டு போய் கடைசியில் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இதுக்கு மேலே என்னால் முடியாது, நீங்கள் பலன் தாங்கன்னு சொல்லி அவன் ஜெபித்துட்டு காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். இந்த நாளிலே தேவன் அவனை ஆசீர்வதித்து அவன் குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. பிசாசு பல நேரங்களிலே தடைகளை கொண்டு வருவான். ஆனால் நம்ம செய்கிற வல்லமையான ஜெபத்தினாலே தேவன் அந்த தடைகளை தகர்த்து போடுவார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கிற தடைகள் என்னவென்றால், தேவன் நம் வாழ்விலே தருகிற தடைகள், தேவன் தரும் தடைகள், பேரியர்ஸ் ஃப்ரம் காட். தேவன் எதுக்காக தடைகளை தருகிறார் சொல்லுங்க பார்க்கலாம்? சிறந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக. வாசிப்போம் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 6-7 வசனங்கள். சத்தத்தை உயர்த்தி அப்போஸ்தலர் 16:6-7 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். உங்ககிட்ட சொன்னேன், பவுலும் சீலாவும் அப்புறம் வந்து தீமோத்தேயும் என்ன பண்ணுகிறாங்க, பல தேசத்துக்கு கடந்து சென்று சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்திலே பிரிகியா கலாத்தியா அப்படி 2 நாடுகளுக்கு போகலான்னு சொல்லி அவங்க கிளம்புற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, போகாதுன்னு சொல்லி தடை பண்ணுகிறார். அப்புறம் பவுல் யோசிக்கிறார், என்ன ஆண்டவரே, சரி ஓகே அங்கே தானே போக வேணாம், அப்போ நான் இந்த சைடு டோட்டலாக ஆப்போசிட் சைடில் பித்தினியா அப்படின்ற ஒரு நாட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அவர் கிளம்புற நேரத்தில் மீண்டுமாக ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். இந்த இடத்துல பல நேரங்களில் நம்ம யோசிப்போம், ஆண்டவரே நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறேன், தடை வருது, சரி ஓகே, திரும்பி இன்னொரு காரியத்தை நான் செய்ய பார்க்குறேன், மீண்டுமாக தடை வருது, ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுவார், வெயிட் பண்ணு. என்னைக்காவது உங்கள் காதில் அந்த வார்த்தை கேட்டிருக்கா? நீங்கள் எதையாவது ஒன்று செய்ய ட்ரை பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுவார், பொறுத்துரு, வெயிட் பண்ணு, நான் சிறந்ததை தருவேன், நீ வெயிட் பண்ணு. காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். பல நேரத்தில் நம்ம காத்திருக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாது. மனுஷங்களுடைய குணாதிசயமாக அதுதான், வெயிட்டிங்கிற ஒரு திங்கே நம்மளுக்கு கிடையாது. பொறுமையாக இருந்தால், ஐயோ அதெல்லாம் பொறுமையாக இருக்காது, கை காலெலாம் நமக்கு இது தலைலாம் வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், உடனே நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்துக்கு வெயிட் பண்ணுன்னு சொல்லும் போது நம்ம ஒன்றை புரிந்து கொள்ளணும், அவர் வந்து ஆசீர்வாதத்தை தடை பண்ணலை, சிறந்த இன்னொரு ஆசீர்வாதத்தை அவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. அதை தான் பார்க்கிறோம். பவுல் இதுக்கு இந்த அடுத்த வசனத்தில் எதனால் ஆண்டவர் தடை பண்ணார்னு நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல 3 நேரம் பவுல் வந்து போகணும் ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ஆவியானவர் தடை பண்ணிகிட்டே இருக்கிறார். கலாத்தியாவுக்கு போக விடலை, பிரிக்கியாவுக்கு போக விடலை, பித்தினியாவுக்கு போக விடலை. அந்த நேரத்தில் பவுல் என்ன பண்ணார் தெரியுமா, ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே எனக்கு நீங்கள் பேசுங்க, நான் என்ன பண்ணணும், நீங்கள் பேசுங்க, உங்கள் சித்தத்தை நான் அறிஞ்சிக்கணும், பேசுங்கன்னு சொல்லி பவுல் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சின்ன ஒரு பிக்சர் நேற்று இன்டர்நெட்லேருந்து எடுத்தேன். இந்த பிக்சரில் என்ன யார் இருக்கா சொல்லுங்கள்? ஆண்டவர் இயேசு போல் ஒரு பொம்மையை வரைஞ்சி வச்சுருக்காங்க. அது முன்பாக இன்னொருத்தவங்க நிற்கிறாங்க. அது யார்? அதான் ஒரு குழந்தைங்க. அப்படி பார்க்குறீங்க, அந்த குழந்தை வந்து ஒரு இமேஜினேஷன், ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு காட்சி. ஆண்டவர் இயேசு வந்து என்ன பண்ணுறாரு, பாப்பா உன் கையில் இருக்கிற பொம்மை என்கிட்ட கொடுன்னு கேட்குறாரு. ஆனால் அந்த பாப்பா என்ன பண்ணுது, ஐயோ ஆண்டவரே தரமாட்டேன்னு சொல்லி திரும்பி அந்த பக்கம் நின்றுக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, என்னை நம்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார், ட்ரஸ்ட் மீ. எதனால் ட்ரஸ்ட் பண்ணுமோ, ஆண்டவர் பின்னாடி என்ன இருக்குது,
பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அந்த பாப்பா காணது தெரியுமா? தெரியாது. அந்த குழந்தையில உங்களுடைய ஃபேஸை வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அந்த இடத்துல நிற்கிற மாதிரியும் உங்கள் கையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரியும் ஆண்டவர் உங்ககிட்ட வந்து என்கிட்ட கொடுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கீங்களா? பழசு பழசு வெளியே போனாதான் புதுசு உள்ளே வரும். பழைய ட்ரெஸ் வெளியே போனாதான் புது ட்ரெஸ் உள்ளே வரும். பழைய வண்டி வெளியே போனாதான் புது வண்டி உள்ளே வரும். பழைய பாத்திரம் வெளியே போனாதான், ஐயோ பாத்திரத்தை பற்றி பேசாதீங்க, பாத்திரம் வெளியே போனாதான் புதுசு உள்ளே வரும். அப்போ ஆண்டவர் வந்து ஒரு சின்ன பிளெஸ்ஸிங் அவர் வாங்கிக்கிறாருன்னா, ஒரு காரியத்தை தடை பண்ணுறாருன்னா, அது நம்மளை வந்து காத்திருக்க வைக்கிறாருன்னா, நம்மளுக்கு அதோட பெஸ்ட்டாக ஒரு காரியத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. அதை தான் இந்த இடத்துல பார்க்குறோம். அவரை நம்ப வேண்டும், அவர் மீது நம்ம ட்ரஸ்ட் இருக்கணும், அவர் மீது ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும், விசுவாசம் நமக்கு காணப்படணும். வாசிப்போம் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 10வது வசனம். அந்த தரிசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். ஆக்சுவலி அந்த முன்னாடி வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பிரிகியா கலாத்தியா நாட்டுக்கு, பித்தினியா நாட்டுக்கு போகிறதுக்கு பவுல் என்ன பண்ணாரு? ட்ரை பண்ணாரு, ஜெபிச்சாரு. ஆண்டவர் வழிகளை திறகளை தடை பண்ணிட்டாரு. அடுத்ததாக பவுலுக்கு அந்த நாள் நைட்டு தூங்கும் போது ஆண்டவர் கனவின் வழியாக ஒரு காரியத்தை பேசுகிறார். கனவுல மக்கதோனியா நாட்டை சேர்ந்த ஒரு மனிதன் ஓடி வந்து பவுல் இடத்துல, ஐயா மக்கதோனியா தேசத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறோம், எங்களுக்கு உதவி வேண்டும் சொல்லி அவன் அழுகிறத போல ஒரு காட்சியை பவுல் பார்க்கிறார். காலை வேளையில அவர் எழுந்த பின்பு அந்த தரிசனத்தை பவுல் கண்டபோது மக்களுக்கு, அதாவது மக்கதோனியா மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, அப்படியே வாசிங்க, கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை தடை பண்றாருன்னா இன்னொரு புது வழியை திறப்பதற்காக அந்த காரியத்தை தடை பண்ணுகிறார். பல நேரங்களில் நம்ம போகிற வழி தடைப்படுதுன்னா உடனே அங்கேயே முடங்கி போய் அழுவக்கூடாது. மீண்டுமாக திரும்பி வந்து ஆண்டவரே நான் அடுத்து என்ன செய்யணும் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் புது தரிசனத்தை தந்து, ஆண்டவர் புது காரியங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்தி புது வழியை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். பல நேரங்களில் பாஸ்டர் வழியாக ஆண்டவர் பேசுவார். சில நேரம் நிறைய விசுவாசிங்க பாஸ்டர் கிட்ட வந்து ஆலோசனை கேட்கறத நான் பார்த்துருக்கிறேன். பாஸ்டர் நாங்கள் இந்த மாதிரி காரியத்தை செய்யணும், நீங்கள் உங்களுடைய ஆலோசனை என்னன்னு சொல்லும் போது அதை கேட்டு செய்தவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டும் பார்த்துருக்கிறேன். பாஸ்டர் சொல்றதை கேட்காம சுயத்தில் ஓடி அதில் லாஸ் ஆனவங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை பாஸ்டர் வழியாக பேசுவார். அவங்கள பார்த்து சொல்லுங்க, பாஸ்டர் வழி ஆண்டவர் பேசுவார், அதை நம்ம கேட்கணும். சில நேரத்தில் வேதத்தின் வழியாக பேசுவார், அதை நம்ம கேட்கணும். ஜெபம் பண்ணும்போது வார்த்தையின் வழியாக நம்ம இடத்துல பேசுவார், அதுக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான். பல நேரங்களில் நம்ம தான் ஆண்டவர் பார்த்து கேள்வி கேட்டு விட்டுருவோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை அப்படி பார்த்து என்ன பண்ணுறதில்ல. எப்போ நம்ம அவர் விட்டு வழிக்கு போனாலும் சரி, அவர் பக்கத்தில் இருந்தாலும் சரி, நம்ம அவருடைய பிள்ளைகள் தான். அது ஒரு நாளும் மாற்றம் இல்லை. ஸோ இந்த நேரத்தில் பவுல் வந்து அந்த தரிசனத்தை கண்டபோது மக்கதோனியா நாட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல சுவிசேஷத்தை அறிவித்து அந்த மக்களை ஆண்டவர் இடத்துல வழி நடத்துகிறார். வேதத்தில் நம்ம இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் வந்து ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் ஆண்டவர் அவருடைய தரிசனத்தில் தோன்றி, நாளைக்கு ஒருத்தன் வந்து உன்னை கூப்பிடுவான், நீ என்ன பண்ணக்கூடாது, அவன் சொல்கிற இடத்துக்கு நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அடுத்த நாள் காலைல இந்த பலாமுன்ற இந்த தீர்க்கதரிசி எந்திரிச்சு உட்காடுறாரு. எந்திரிச்சு உட்காந்தோடனே அடுத்த நாள் காலைல வீடு தட்டுற சவுண்டு கேட்குது. பார்த்தா கவர்மெண்ட்லேருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. வந்துட்டு, பலாம் கொஞ்சம் உடனே வாங்க, ராஜா உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னு உடனே இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால் நான் வரமாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். ஆனால் போனவங்க திரும்பி இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளுங்களை அனுப்பிச்சு கையில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு கொடுத்து, பலாம் கொஞ்சம் வாங்கினோடனே இப்போ காசை பார்த்தோன்னே ஆளுக்கு என்ன ஆயிடுச்சு, ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு, ஆண்டவரே போகட்டா, ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா என்ன ஆகுது, அவரையும் அனுப்பிச்சி விட்டுறாங்க. மூன்றாவது ராஜாவே வந்து என்ன பண்ணுறாரு, பலம் வந்து தான் ஆகணும், நான் ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்ல போகிறேன், நீங்கள் என்ன பண்ணணும், செஞ்சு தான் ஆகணும்னு உடனே பலாம் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே நான் போகட்டானோடனே ஆண்டவருக்கு கோவம் வந்துடுச்சு. சரி போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாரு, அமுச்சு விட்டுறாரு. அமுச்சு விட்டதுக்கு அப்புறமா பலாம் தன்னுடைய கழுதையில் ஏறி உட்காந்துட்டு ஜாலியாக என்ன பண்ணுறாரு, ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஓட்டிகிட்டு போகிற நேரத்தில்
ரோட்டில் போயிட்டு இருக்கிற கழுதை திடீர்னு டபக்குன்னு என்ன பண்ணிருச்சான், வயலுக்குள்ளே பூந்துருச்சான். வயலுக்குள்ளே பூந்த உடனே பலாமுக்கு ஒரே கோவம். இந்த கழுதை நான் நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், இது என்ன பண்ணுது, தடை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கழுதையை போட்டு நங்கு 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 நங்குன்னு மண்டையில் என்ன பண்ணாராம், 4 வச்சாராம். அப்புறம் அந்த கழுதை இழுத்துட்டு வந்து ரோட்டில் விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதையை ஓட்டிகிட்டே திரும்பி போனாராம். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்க வயலில் டபக்குன்னு என்ன பண்ணிடுச்சு, இறங்கிருச்சு. பார்த்தோன்னே ஒரே கோவம், இந்த கழுதைக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, இதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு அடி பொழந்து எடுத்து திரும்பி அந்த கழுதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாராம், ரோட்டில் விட்டாராம். இப்போ 3ஆவதா திரும்பி கழுதை மேலே ஏறி உட்காந்துட்டு அவர் ஓட்டிகிட்டே போகிற நேரத்தில் இந்த பக்கமும் செவுரு, இந்த பக்கமும் செவுரு, சின்ன ஒரு செவுரு இருக்கிற ஒரு சந்துக்குள் டப்புன்னு என்ன பண்ணிடுச்சு, பூந்துருச்சு. போன ஆளுக்கு 2 சைடும் காலில் சரியான அடி. பயங்கர கோவத்தில் எழுச்சி நின்று அந்த கழுதையை போட்டு மண்டிலே 4 தட்டு 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 தட்டி தட்டினாராம். அந்த கழுதை சும்மா இருந்த கழுதையை வாயை ஆண்டவர் திறந்தாராம். அந்த கழுதை சொல்லிச்சான், யோ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா, நான் உங்கூட இத்தனை வருஷமா இருக்கிறேனே, நான் என்னைக்காவது இப்படி பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டுச்சான். அவன் சொன்னானா, இல்லை நீ இப்படிலாம் பண்ணதில்லை அப்படின்னு உடனே அந்த கழுதை சொல்லிச்சான், உன் கண்ணை திறந்து முன்னாடி பாரியா அப்படின்னு உடனே ஃப்ரெண்டில் யார் நின்றுட்டு இருந்தாவா, தேவதூதன் கையில் கத்தியோடு நின்றுட்டு இருக்கானா. யாரை பொழக்கிறதுக்கு, பலாம பழக்கிறதுக்கு நின்றுருக்கான். இதை பார்த்த உடனே பயந்து போய் கீழே விழுந்து ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னாராம், சரி நீ போ, ஆனால் நான் சொல்கிறது தான் நீ என்ன பண்ணணும், செய்யணும். இவர் எங்கே போயிட்டு இருக்காரு தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு போயிட்டு இருக்காராம். என்ன பண்ணாரா, சபிக்கிறதுக்கு போயிட்டு இருக்காராம். போயிட்டு சரி சபிக்கிறதுக்கு வாயை திறக்கலான்னு சொல்லி வாயை திறந்தா சாபத்துக்கு பதிலாக வாயிலிருந்து என்ன வருதான், ஆசீர்வாதமான வார்த்தைகள் வருதான். உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்கள், உங்களை சபிக்க நினைத்து வருபவர்களுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதங்கள் பிறக்க தேவன் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. பலாம் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க போனானோ, ஆனால் அவனை சபிக்க விடாமல் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க வைத்தது போல ஆண்டவர் உங்களுக்கு எதிராக வர காரியங்களை, தடைகளை மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை தொடுகிறவன் கர்த்தரின் கண்மணியை தொடுகிறான். உங்களை தொடுகிறவன் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, சும்மா விடவே மாட்டார். இருக்கிற இடங்களில் அப்படி எழுந்து நின்று இந்த காலை வேளையில் உங்களுடைய இருதயங்களை அப்பாவுக்கு நேராக திருப்பி உங்களுடைய தலைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி, அப்பா எங்கள் முன்பாக இருக்கிற தடைகளை இந்த நாளிலே நீங்கள் உடைப்பீராக. எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா கட்டுகளை இந்த நாளில் உடைப்பீராக. அப்பா எங்களுக்கு புது வழியை உண்டாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் முன்பாக இருக்கிற தடைகளை நீங்கள் உடைத்தருளுங்க அப்பா. ஆண்டவரே நாங்கள் பார்க்குற எங்கள் சுயத்தில் பல நேரங்களில் ஓடி நாங்கள் சுயத்தினாலே அடி வாங்கி அப்பா இந்த நாளில் வந்திருக்கிறோம். பாவம் செய்து அவிசுவாசத்தோடு சாபக்கட்டுகளோடு சுயசித்தத்தை செய்து இந்த நாளில் நாங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். எல்லாம் சொல்லுகிற எல்லாரும் கைகளை உயர்த்தி தலைகளை அவருக்கு நேராக திருப்பி சொல்லுங்கள், ஆண்டவரே எங்கள் சுயசித்தத்தில் நாங்கள் ஓடக்கூடாது. ஆண்டவரே எங்கள் சொந்த சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. உம்முடைய சித்தம், உம்முடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை தருவீராக அப்பா. பல நாட்கள் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்டு அதை நான் இக்னோர் பண்ணி அதை அசட்டை பண்ணி பல நாளில் நான் ஓடி இருக்கலாம். இந்த நாளிலே அந்த பாவத்தை எனக்கு மன்னிப்பீராக. இந்த நாளில் பாவத்தோடு ஆண்டவரே மனதில் கரையோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கலாம். இந்த நாளிலே என்னை சுத்திகரிப்பீராக. ஒரு தெய்வீக விடுதலை இந்த நாளிலே கடந்து வரட்டும். ஆவியானவரே இந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கிறீர். உமது பிள்ளைகளை நிரப்ப காத்து கொண்டு இருக்கிறீர். தன் வாயை திறந்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த நாளிலே தொடுவீராக. இந்த நாளிலே தொடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்ட ஒவ்வொரு கட்டுகள், கட்டப்பட்ட ஒவ்வொரு தடைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் நிர்மூலமாக்கி போடுகிறோம். ஆண்டவரே எங்கள் சுயம் இந்த இடத்துல வேலை செய்யக்கூடாது அப்பா. எங்கள் சுயம் இந்த இடத்துல வேலை செய்யக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய சித்தம் மட்டுமே அந்த இடத்துல கிரியை செய்யணும். உம்முடைய சித்தத்தை கேட்டு, உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய ஆண்டவரே வழி நடத்துதலின் படி நான் நடக்க எனக்கு கிருபை தருவீராக. பிசாசினால் வருகிற தடைகளை நாங்கள் அச்சம் பண்ணி போடுகிறோம். இந்த நாளிலே எனக்கு எதிராய், என் பிள்ளைகளுக்கு எதிராய், என் வேலைக்கு எதிராய், என் குடும்பத்துக்கு எதிராய், சபைக்கு எதிராய் கிரியை செய்கிற ஒவ்வொரு பிசாசின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்கி போடுகிறோம். ஆண்டவரே நீர் மலைகள் எல்லாம் வழியாக்குகிறீர், பாதைகளை சபையாக்குகிறீர். இந்த நாளிலே அப்பா நீர் எங்களோடு பேசும்போது, நீர் ஆண்டவரே தடைகளை கொண்டு வரும்போது உமது சத்தத்தை கேட்க எனக்கு பலன் தருவீராக. விடுதலையாய் விடுதலையாய் கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி தேவனை துதிப்போம். Oh, we praise your name, Father. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். மலைகள் எல்லாம் வழியாக்குகிறீர், என் பாதையெல்லாம் சபையாக்குகிறீர். ஆண்டவரே கலங்கி போய் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை இந்த நாளிலே நிரப்புவீராக.
எல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். எல்லாரும் சொல்லுங்க, மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதை. ஓ கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடி. தலைக்கு மேல கையை தட்டி, ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாவேல் முன்னே சமமாகுவாய். சொல்லுங்க, பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாவேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே. கையை தட்டி, ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திலும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை. எல்லாரும் சொல்லுங்க, பூமி அனைத்திலும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பாலை முறித்திடுவார். கேளுங்க, இரும்பு தாழ்பாலை. தலைக்கு மேல கையை தட்டி, ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஒசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகள் உடைப்பவர் நம் முன்னே போவார், ஒசன்னா ஜெயம் எடுத்து ஆர்ப்பரிப்போமே. பிள்ளை உடைத்திடுவார், ஈட்டிய முறித்திடுவார், பிள்ளை உடைத்திடுவார், ஈட்டிய முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால். ஓ ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஒரு விடுதலை இந்த காலை வேளையில. ஓ ஆபிரகாமின் தேவனே உம்மை உயர்த்துகிறோம், ஈசாக்கின் தேவனே உம்மை உயர்த்துகிறோம், யாக்கோபின் தேவனே உம்மை உயர்த்துகிறோம். எங்களின் தெய்வமாய், எங்கள் குடும்பத்தின் தெய்வமாய் இந்த நாளிலே நடத்தி கொண்டிருக்கிறீர். உம்மை உயர்த்துகிறோம், உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உம் நாமத்திலே எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இந்த நாளிலே உமது பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. கட்டப்பட்ட ஒவ்வொரு கட்டுகள், கட்டப்பட்ட ஒவ்வொரு தடைகள் இந்த நாளிலே உடைப்பீராக. பிசாசினால் வருகிற தடைகள் இந்த நாளிலே உடைக்கப்படட்டும். விடுதலையா விடுதலையா விடுதலையா, அலை அலையா தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். ஊரதனமோ சபதரணமா லனமாதியரணமா. தேவாவியானவரே உமது பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டு இருக்கிறேன், உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறேன். இந்த நாளிலே வெண்கல கதவுகள், இரும்பு தாள்கள் எல்லாம் இந்த நாளிலே உடையட்டும். இந்த நாளிலே மலைகள் போல இருக்கிற பிரச்சனைகள் சமபூமியாகட்டும். செருபாபேல் முன்பாக சமபூமியை ஆனது போல எங்கள் பிள்ளைகளின் முன்பாக, எங்கள் குடும்பத்தின் முன்பாக, வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் முன்பாக
விசுவாச பிள்ளைகளின் முன்பாக தேவ ஆவியானவரே நீர் வல்லமையான காரியங்களை இடைக்கட்டி நடத்துங்க. நாங்கள் அற்புத அதிசயங்களை காணும்படியாக தேவ ஆவியானவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. We thank you Father. பெரிய காரியங்களை செய்வீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம் அப்பா. அந்த நாள் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவர் எங்கள் முன்பாக இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குங்க ராஜா. அந்த தடைகளுக்கு ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரை காரணமாக இராதபடிக்கு எங்களுடைய ஆண்டவரே காரணங்கள் சுய சித்தங்கள் ஆண்டவரே அப்பா என் தேவனதை மாற்றி போடுங்க, உடைத்தெறியும் நாங்கள் செபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே அவிசுவாசங்களை எங்களை விட்டு நீக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. விசுவாசத்தில் நிறைப்பு முடியாது நாங்கள் செபிக்கிற தகப்பனே. பிசாசு கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் ஆண்டவரை முறியடிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெறுகிற பிள்ளைகளை எங்களை மாற்ற முடியாது நாங்கள் செபிக்கிற தகப்பனே ராஜா. ஆண்டவரே நீர் தருகிற ஆசீர்வாதம் ஆண்டவரே அப்பா சிறந்தவைகளாக இருக்கும் தகப்பனே ராஜா. அதற்கு நாங்கள் பொறுமையாய் காத்திருந்து தெய்வீக ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு ஆண்டவரே அப்பா நாங்கள் எங்களை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசம் பண்ணக்கூடிய கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பெரிய காரியங்களை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.